சீக்கிரம் கொடுங்கம்மா, நேரம் ஆச்சு. ஏண்டா பறக்கிற? அப்படி என்ன அவசரம்? அம்மா, ஹிந்தி படிச்சுக்கிட்டு வெளியூர் போய் ஏதாவது நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஹிந்தி டீச்சர் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். 7 மணி ஆனா கரெக்டா வந்துருவாங்க. நம்ம 1 நிமிஷம் தாமதமா போனோம் போச்சு, நேரம் கூட உட்காந்துருப்பாங்க. அது யாரடது? அப்பேற்பட்ட டீச்சரம்மா? ஆமா, உயரமா இருப்பாங்க, கருப்போ கருப்பு, குண்டோ குண்டு. போய் பாருங்களேன், வந்திருப்பாங்க. இரு, சத்தம் போங்க. வணக்கம். மணி என்னாச்சு? 7:05. எவ்வளவு நேரம் லேட்டு? 5 நிமிஷம். கையை நீட்டு. கையை கட்டிட்டு உட்காருங்க. ஒரு மொழியில முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 3 வார்த்தைகள். வணக்கம், நன்றி, நல்லது. இதுக்கு ஹிந்தியில என்ன சொல்றது ராதா? ராதாவா? டீச்சர். சரி சரி ராதா, டீச்சர். வணக்கம், நமஸ்தே, நன்றி, தன்யவாத், நல்லது, அச்சா. டீச்சர், இப்ப எனக்கு முதல்ல தெரிய வேண்டியது வேற 3 வார்த்தை. என்ன? தொடுங்கிறதுக்கு என்ன? தோ. ஒரு ஏக். முத்தம். ஆ? ஏக் முத்தம் தோ. மரியாதையா உட்காருங்க. படிக்கிற நேரத்துல என்ன விளையாட்டு? இந்த ஒவ்வொரு அக்ஷரத்தையும் 10 தடவை எழுதுங்க. இம்பொசிஷன். இந்த காலனில இருக்கிறவங்க பொழுத வீணாக்காம நல்ல விஷயத்தை கேட்கணும்னு உன்னை இத படிக்க சொல்றோம். ஆரம்பிமா. ஆரம்பிக்கிறேன். இன்னும் இந்த உஷாவை காணுமே. அனுப்பமே, நீங்க இங்க கதை படிக்க போறீங்க. வெளியே உங்களுக்கு பெரிய கதையா நடந்துட்டு இருக்கு. என்னது? என்ன? நம்ம காலனி போனவருடைய பிள்ளை சுந்தரம் காலையில இருந்து இந்த கோடியில இருந்து அந்த கோடிக்கு போறான், அந்த கோடியில இருந்து இந்த கோடிக்கு வரான். மத்தியானம் நான் கூட பார்த்தேன், இந்த குட்டி சுசீலா என்ன சுத்தி சுத்தி புணுகு புனியாட்டம் வளைய வந்துகிட்டு இருந்தா. ஆமா மாமி, நான் கூட அவங்க 2 பேரையும் சாயந்தரம் பார்த்தேன். என் கண்ணுல கூட பட்டது. உங்க கண்ணிலே பட்டுடுத்தா? இதுக்கு என்ன பண்ணி அர்த்தம்? அது வந்து, ஏய் பசங்களா, உங்களுக்கு எல்லாம் கதை நாளைக்கு. எல்லாம் ஆத்துக்கு போங்க. சீக்கிரம் ஆடுங்க, போங்க. ஏமா சுசீலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி, ரொம்ப நேரமா இதுல உள்ள 5 குண்டையும் மட்டியில உள்ள ரவுண்ட்ல போட ட்ரை பண்றேன். யாரு? என்ன வேணும்? டைப் படிக்கணும். ஐயா இருக்காங்களா? ஐயா இனிமே டைப் அடிக்க மாட்டாரு. நீங்க வேற யாரையாவது பாத்து. இல்லங்க, நீங்க பாட்டு அவர் சொல்றாரு, போயிடாதீங்க. மேட்ரை கொடுங்க, நான் சாயந்தரம் டைப் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நல்லது, வரேன் சார். என்ன, நான் கஷ்டப்பட்டு வாடிக்கையாளர்களை சேர்த்து வச்சிருக்கேன், நீ பாட்டு விரட்டி அடிச்சுட்டு இருக்க. ஏங்க, மகன் சம்பாதிக்கிறான்னு சொன்னேன், குடும்பத்துக்கு போதலைன்னு சொன்னீங்க. இப்ப மருமகளும் சம்பாதிக்கிறேன். இனிமே நீங்க எதுக்காக உழைக்கணும்? சிவகாமி, அவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு போதும். ஆனா பையன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை மறந்துட்டியா? வட்டி முதலுமா அப்படியே பாக்கி நிக்குது, அதை எப்படி கட்டுறது? சிவகாமி, இந்த டைப்ரைட்டர் பாரு, இதுல இருக்கிற இந்த சிலிண்டர் டைப் அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஆனா இந்த எல்லைக்கு மேல எவ்வளவுதான் அடிச்சாலும் அது நகர முடியாது. ஆக பழைய இடத்துக்கே அது வந்து சேரணும். இதே மாதிரிதான் மத்திய தர வர்க்கமும். ஒரு லெவலை தாண்டி அதால முன்னேற முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு வருமானம் வந்தா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு செலவு வரும். அதுல கடன்பட்டு பழைய இடத்துக்கே திரும்ப வந்துருவோம். சிவகாமி, நாம கஷ்டப்பட்டு பையனுடைய கடனை அடைக்கும் போது பெண்ணுடைய கல்யாண கடன் வர காத்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பவே முடியாது. ஏன்னா we belong to the middle class. இங்க வரவுக்குள்ள செலவு அடங்கவே அடங்காது. அடங்கவே இல்ல அண்ணி. இந்த ரவுண்டுக்குள்ள 5 குண்டு வந்து சேரவே மாட்டேங்குது. ஒரு குண்டு உள்ள போட்டா 2 குண்டு வெளியே வந்துருது. எதுலயுமே சீக்கிரமா சோர்ந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா முயற்சி செய்யணும். நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். என்கிட்ட கூட ராதா, என்னமோ சொல்லணும்னு ஆரம்பிச்சேன், திடீர்னு நிறுத்திட்டேன். என்னம்மா? என்ன கமெண்ட்? ஒண்ணுமில்ல சார். ராதா, என் பேரு பெரியண்ணா. அதுக்கு பொருத்தமா இந்த கம்பெனிக்கு நான் ஒரு பிக் பிரதரா தான் இருக்க விரும்புறேனே தவிர வெறும் முதலாளியா இருக்க விரும்பல. இந்த கம்பெனியில வேலை பார்க்கிற அத்தனை பேருடைய கவலை என் கவலை. அவங்க கண்ணீரை போக்க வேண்டியது என் கடமை. சொல்லுமா, உன் குறை என்ன? வருமானத்துக்குள்ள செலவு அடங்க முடியாதுங்கிற விரக்தி நிலைமைக்கு போயிடுச்சு. நான் புகுந்த வீடு, அந்த வீட்டுல நம்பிக்கைங்கிற விளக்கு ஏற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வழிதான் தெரியல. வழி நான் சொல்றேன். ரேஸ் கோர்ஸ்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய பந்தய குதிரைய பொதி சுமக்க போட்டது போல
உன் திறமைய கிளரிக்கல் வேலையில இந்த ஆபீஸ்ல வீணாக்கிட்டு இருக்க. உன் எஃபிஷியன்சிக்கு இந்த ஆபீஸ்ல நீ சேல்ஸ் கேர்ள் ஆக முடியும். அந்த வேலைக்கு சம்பளம் மட்டும் இல்ல, விற்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் கமிஷன் வேற உண்டு. அதோட எனக்கு இமீடியட் நெக்ஸ்ட் பொசிஷன் இருக்க சேல்ஸ் ஆஃபீஸர் வேலை, அது ப்ரொமோட் ஆகிறது கூட உனக்கு சான்ஸ் இருக்கு. முடிவு என்னமா? நான் பெட் கட்டுறேன், நிச்சயமா நீ வின் பண்ண போறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இந்த வேலைக்கு கொஞ்சம் அதிகமா பேசணும், எப்பவும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் எந்த பொண்ணுக்கும் சொல்லி தர வேண்டியது. வணக்கம், நான் கிளாமர் காஸ்மெட்டிக் கம்பெனில இருந்து வரேன். இன்னைக்கு மார்க்கெட்ல எங்க அழகு சாதனங்கள் தான் ரொம்ப பரபரப்பா வைக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1 அதனுடைய கவர்ச்சி, 2 அதனுடைய புதுமை, 3 அதனுடைய பயன், 4 விலை. உதாரணத்துக்கு இந்த ஹேர் ஆயில பாருங்க. அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போட்டுக்கிறேன். நீ இந்த குடும்பத்துக்கு படுற கஷ்டத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒரு சிரமமா? சாப்பிடுமா, அடுப்புல பொரியல் இருக்கு, எடுத்துட்டு வா. அம்மாடி, தூங்கிட்டேன்ல, வெயில்ல நடந்த களைப்பு. சாப்பிடு. சீட்டு பணம் 30, மளிகை சாமான் 80. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, போட்டு சொல்லு. சரியா 500. என்ன குடும்ப பட்ஜெட்டா? ஆமாங்க, மக 250 ரூபாய் சம்பாதிக்கிறா, மருமகளும் 250 ரூபாய் சம்பாதிக்கிறா. இந்த மாசம் இருக்கிற கடன் தான் தீர்த்துட்டு ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்திட்டு திருப்பதிக்கு போலான்னு நினைச்சேன். அது நடக்காத போல் இருக்கு. இந்த மாச செலவு 500 ரூபாய் வந்துருச்சு. நம்ம பட்ஜெட் என்னைக்குமே பத்தாக்குற பட்ஜெட் தான். ஏன்னா we belong to the middle class. திருப்பதி பயணத்தை தள்ளி போட வேண்டியதா? இல்லப்பா, ஏன் சம்பளத்துல இந்த மாசம் நீங்க கண்டிப்பா திருப்பதி போறீங்க. இந்தாங்க சம்பளம். மோகன், ஓ சம்பளம், ஓ மனைவி சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து உங்க அம்மா பட்ஜெட் போட்டு வச்சிருக்கா. வீட்டு செலவுக்கு தான் இது போதுமா? ஏதாவது ஒரு கடனை நிறுத்துங்க, 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. மோகன், ஆண்டவன் கடனை தள்ளி போடலாம், ஏன்னா அவனுக்கு நம்ம நிலைமை என்னன்னு நல்லா தெரியும். ஆனா அக்கம் பக்கத்து கடங்கிட்ட சொன்னா கேட்பானா? என்னைக்கு நீ இந்த குடும்ப செலவு விட அதிகமா சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு நாங்க திருப்பதிக்கு போய்க்கிறோம்ப்பா. அப்பா, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த செலவு இருக்கத்தான் செய்யும். டேய், உன் சம்பளத்தை மட்டும் நினைச்சு நீ பேசுறேன், ஆனா ராதாவும் சம்பாதிக்கிற, அதை மறந்துடாது. இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஆம்பளை, என்னாலேயே இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது. பாவம் அவ பொம்பளை, இப்ப சம்பாதிக்கிறதே அதிகம். இதுக்கு மேல அவ என்ன சம்பாதிக்க முடியும்? எப்படி உங்களை திருப்பதிக்கு அனுப்ப முடியும்? அக்கா, என் சம்பளம் வந்தாச்சு. அத்தையும் மாமாவும் திருப்பதிக்கு போயிட்டு வரேன். ராதா, உன் சம்பளம் 250 ரூபாய் சேர்த்து கணக்கு போட்டாச்சு. குடும்ப செலவு போக மிச்சமில்லை. அதான் எப்படி திருப்பதிக்கு போக முடியும்னு யோசிக்கிறாங்க. நான் சம்பளத்தை மட்டும் சொல்லல அத்தா, இந்த மாசம் சேல்ஸ் கமிஷனா எனக்கு 100 ரூபாய் தனியா கிடைச்சிருக்கு. அத்தை, இந்தாங்க பணம், நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ராதா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ இந்த வீட்டுக்கு வந்த ராதா இல்ல, லட்சுமி. பாத்தியாடா, ஒரு ஆம்பளை என்னாலேயே முடியல, ஒரு பொம்பளையால எப்படி முடியும் சந்தேகப்பட்டியே. முடிஞ்சா இல்லையா? உங்க அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமைன்னு சொன்னியே. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். ராதா கெட்டிக்காரி, எல்லாத்தையும் அவளே மேனேஜ் பண்ணிக்குவா. என்ன? ராதா, நான் அந்த தெய்வத்தை கும்பிட போறவா என் மகனாலதான் கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ என் மருமகளால கிடைக்க போகுது. என்னால வந்தாலும் நான் இங்க வந்தது அவரால தானே. அண்ணி அண்ணி, என் ஆசை எப்ப நிறைவேற்ற போறீங்க? உன் ஆசை என்ன? ரேடியோ தானே? ஆமா, அத அண்ணன் கிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு.
இதோ பாரு, இனிமே உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன்.